வணக்கம். ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துரந்தர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சினிமா பார்க்க போறோம். என்னடா நம்ம ஜீவா சினிமால ஹிந்தி சினிமாலாம் பேசுறோம்னா, பேச வேண்டிய காலகட்டத்தில இருக்கிறோம். ஏன்னா முழுக்க வட இந்தியர் மயமும், வடவர் ஆதிக்கம் தான் இந்த ஆட்சியில முழுக்க இருக்குங்கிறப்ப, திரைத்துறையில் இந்தி சினிமாக்கள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப அவசியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. முழுக்க முழுக்க இந்துத்துவ அபாயம், சாதிய வெறி, மத வெறி, ஒற்றை கலாச்சார திணிப்புன்னு எல்லாவற்றையும் மிக ஆகச்சிறந்த வழியில் அதை செய்யக்கூடிய வேலையை இந்தி சினிமாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேன் இந்தியான்னு எடுக்கிற எல்லா படங்களுமே இந்துத்துவா படங்களாகவும் மோடி ஆதரவு படங்களா இருக்குங்கிறத நான் பலமுறை நம்ம ஜீவா சினிமாவில் பேசிட்டேன். அதற்கு இன்னும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக துரந்தர் படம் வந்திருக்கு. படமா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா ஃபைட்டு, பாட்டு, மியூசிக்கு, பிஜிஎம், ஹீரோயிசம்னு பயங்கரமான கமர்ஷியல் மசாலாங்க. நீங்க தேசபக்தி அப்படிங்கிற கான்செப்ட்ல எடுத்தாலும் படம் வந்து கமர்ஷியலா இருக்கணுங்கிற கான்செப்டுக்கு மெனக்கெட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில படத்தை வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமாவா படம் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான எல்லா கூறுகளோட இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டத்தை படம் வந்து தொடங்குனதுல இருந்து கடைசி வரையும் தருதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த இவங்களுடைய பிரம்மாண்டங்கிறது அந்த இந்து வெறிய ஏத்துவதற்கும் முஸ்லீம் வெறுப்பை திணிப்பதற்காகவும் எவ்வளவு பிரம்மாண்டமான செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. விரல்களை துண்டு துண்டா நெருக்கி எறிவது, கழுத்துல கண்ணாடியை வைப்பது, கண்ணு மூக்கு எல்லாத்தையும் கொக்கி போட்டு இழுத்துட்டு அப்படியே அந்த வலியை இழுத்து அந்த அந்த உயிர் போற வழியை ரசிக்க வைக்கிறதுன்னு எல்லா கொடூரத்தையும் காட்சிகளா காமிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு நல்ல வேளை சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. இல்லைன்னா தேசபக்தியை உணர்த்துற படம்னு சொல்லிட்டு இது எல்லாரும் பார்க்கணும் ஏயு கொடுத்து குழந்தைகளோட பாருங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யாத வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ரொம்ப வெளிப்படையான விருப்ப அரசியல் பேசின படங்கள் எல்லாவற்றையுமே இவங்க வந்து ஏதோ குடும்பத்தோட போய் பாருங்க, அலுவலகங்களுக்கு விடுமுறை எடுத்து போய் பாருங்கலாம் சொன்னாங்க. காந்தாரா, காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரின்னு திப்பு சுல்தானை பற்றி வந்த வன்மம் நிறைந்த திரைப்படம்னு முஸ்லீம் வெறுப்பு, பாகிஸ்தான் வெறுப்புங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய மூலதனம். இந்தியாவுக்குள்ள இந்தியர்களை இவர்கள் குறிப்பிடுகிற இந்துக்களை முன்னேற்றுவதற்கு இவங்க என்ன கல்வி திட்டம் வச்சிருக்கிறாங்க, வறுமை ஒழிப்பு திட்டம் வச்சிருக்கிறாங்க, பொருளாதார மேம்பாடு திட்டம் என்ன வச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு இந்த இந்த 10 ஆண்டுகள்ல இந்துக்கள், முஸ்லீம் விடுங்க, இந்துக்கள் எத்தனை பேர் இங்க வளர்ந்துருக்கிறாங்க, படிச்சு முன்னேறி இருக்கிறாங்களா, இல்ல பக்கோடா விற்கிறாங்களா, இல்ல பக்கோடா விங்கன்னு இவங்க சொல்றாங்களா, இப்படிலாம் பாத்தீங்கன்னா அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. இங்க உள்ள இந்துக்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்லாம் நீங்க கேட்டுறாதீங்க. பாகிஸ்தான் ஒரு மோசமான நாடு, அது ஒரு தீவிரவாத நாடு, அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருங்க. முஸ்லீம்னா மோசமானவங்க, பாகிஸ்தான்ல ரோட்ல நடந்தாலே குண்டு போட்டுட்டு இருப்பான், ரோட்ல நடந்தாலே கத்தி எடுத்து குத்திக்கிட்டு இருப்பான், ரவுடிகள் மட்டும்தான் அங்க இருப்பாங்க, காவாலி பய, தீவிரவாதி, வெறி பிடிச்சவன் அவன் மட்டும்தான் இருப்பான், அங்க இந்து ஒருத்தன் இருக்கவே முடியாது, அங்க மத்த மதத்துக்காரன் இருக்கவே முடியாது. இந்த பிம்பத்தை கட்டமைத்து கொண்டே இருப்பதுதான் இந்த பாரதிய ஜனதாவினுடைய இந்த இந்தி சினிமாக்களினுடைய நோக்கமாக இருக்கு. இந்த பேன் இண்டியா படத்துல பாகிஸ்தான் அரசியலுக்குள்ளலாம் போறாங்க. கந்தகார் விமானம் தீவிரவாதி கடத்தினது, 2002 பார்லிமெண்ட் அட்டாக்கு, இதெல்லாம் நடந்தது. இவ்வளவு மோசமான பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்மளை தாக்குனாங்க அப்படின்னே ஒரு ஸ்பை அங்க உள்ள போய், இந்தியாவிலிருந்து ஒரு உளவாளி உள்ள போய் பாகிஸ்தானுக்குள்ள போய் அங்க உள்ள ஒரு கேங்ல சேர்ந்து அவங்க எல்லாரையும் வேவு பார்த்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒன்லைனுங்க. ஒரு நாட்டிலிருந்து ஒருவன் இன்னொரு நாட்டுக்கு உளவாளியா போய் தான் இந்தியன் என்பதை மறைத்து ஒரு பாகிஸ்தானியாவே மாறி அவர்களிட இருந்து வேவு தராரு அப்படிங்கிறது ஒன்லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்டோரி. ஆனா இதில் இவங்க என்னென்ன மாதிரியான விருப்ப கக்குறாங்க அப்படிங்கிறதான் கவனிக்கணும். இப்ப இந்த படம் வந்து பாஜக ஆதரவு படம் அப்படிங்கிறத இப்ப எதை வச்சு சொல்றேன்னா, இவங்க இந்த பாரத் மாதா கி ஜே, இந்த வந்தே மாதரம் இதை வச்சுதான் அவங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த படத்துல முதல் சீனே அந்த பாரத் மாதா கி ஜே அப்படின்னு தான் மாதவன் சொல்றாரு. அதை சொல்ல விடாம பாகிஸ்தான் தடுக்கிற மாதிரி, அது பாரத் மாதா கி ஜேவும் வெர்சஸ் பாகிஸ்தான்ங்கிற மாதிரி. எதையெல்லாம் பாகிஸ்தான் எதிர்பார்க்கறது வெறுப்பாக்குறது விவஸ்தையே அவங்களுக்கு கிடையாது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் எதிர்ப்பு, முஸ்லீம் எதிர்ப்பை வந்து விதைத்து கொண்டே இருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கின்ற ஒரு முஸ்லீம் சிறுவன் கூட ஒரு முஸ்லீம்கள்னா மோசம், பாகிஸ்தான் தான் மோசங்கிற மனநிலை வரும். ஏன்னா அப்ப அந்த படத்துல ஒரு 3.5 மணி நேரமும் முஸ்லீம்கள் கொடூரமானவர்கள், முஸ்லீம்கள் தொழுதுகிட்டு இருக்கிறான், முஸ்லீம்கள் சலாம் அலைக்கும், முஸ்லீம் கொடி, முஸ்லீம் லீக்கு, முஸ்லீம் பார்ட்டி, பாகிஸ்தான் பார்ட்டி, இதெல்லாம் கேட்குறவங்க ஓ இந்த முஸ்லீம்கள்னாலே மோசம் கொண்டு வைப்பாங்க, பாகிஸ்தானாலே மோசம், அப்போ இதுகிட்ட இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றணும்னா மோடியால தான் முடியும், பாஜகவால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்ற படம் தான் இது. படம் 3.5 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கான சுவாரஸ்யம் இருக்கு, சண்டை காட்சியெல்லாம் பயங்கரமா எடுத்திருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரத்தம் தெரிக்குது, தேட்டர் அலறுது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல படத்தை எடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாம் பசு பாகிஸ்தான்
அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எடுத்துருவாங்க. பசு பாகிஸ்தான் பயங்கரவாதம் இதை வச்சு தான் பிஜேபி பிரச்சாரம் செய்வாங்க. அந்த விதத்தில் எலெக்ஷன் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான படம் தான். இந்த படமே பாஜக எலெக்ஷனுக்கான படம் தான். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய கறிக்கடைகள் அதன் மூலமாக இங்கே கள்ள நோட்டு அடித்து வராங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏற்கனவே இந்தியாவில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம். முஸ்லீம்கள் மூலமாக தான் கருப்பு பணம் வருது, முஸ்லீம்கள் தான் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க, முஸ்லீம்கள் தான் பாகிஸ்தானோட ரிலேட்டடாக இருப்பாங்க, முஸ்லீம்கள் வீட்டு முன்னாடி புல்டோசரை நிப்பாட்டலாம், முஸ்லீம்களை கொலை செஞ்சா தப்பு இல்லை, 70% பட் 30%. இப்போ கூட மோகன் பகவத் இந்துக்கள் தங்கள் பலத்தை காமிக்கணும். இந்த மாதிரியான வெறியேற்றுவதற்கு இந்த மாதிரி ஒரு 5 படம் எடுத்தாங்கன்னா வட இந்தியாலலாம் முழுக்க மாறிடுவாங்க. அப்பா கரெக்டு தான்ப்பா, முஸ்லீம்னா அடிச்சிடணும், பருதா போட்டா தீவிரவாதி தான், குள்ளாவும் தாடி வச்சிருந்தா அவனை அடிச்சே கொள்ளணும், அவன் பாகிஸ்தான்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் செய்யறான், அவன் வீட்டில் துப்பாக்கி 4 குண்டு வச்சிருப்பான் போல, இப்படிங்கிற மைண்ட் செட்டை ஏற்படுத்த தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. இதுல இவர் இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் பண மதிப்பிழப்பு செய்யும் போது இந்தியாவே அல்லோலப்பட்டுச்சு. ஆனா இந்த படத்துல பாகிஸ்தான்ல இருந்து கருப்பனை அடிச்சு இந்த நாட்டுக்கு வந்துருச்சான் இந்தியாவுக்கு, அதனாலதான் இவர் இந்த முடிவு எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வெளியுறவுத்துறையும் உளவுத்துறையும் பேசிக்கிற மாதிரி டைலாக் வருது. அப்ப இது எவ்வளவு மோசம் பாருங்க. இவங்க கொண்டு வரக்கூடிய பொருளாதார சூறையாடலுக்கு இந்துக்களையும் பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதார சூறையாடல் கார்பரேட்டுகளுக்கும் பண முதலைகளுக்கும் சார்பாக செயல்படுறதுக்கு, கருப்பு பண மீட்புங்கிற ஒரு மோசடியான நடவடிக்கைக்கு பாகிஸ்தான்காரன் கள்ளநோட்டை அடிச்சு உள்ள எடுத்துட்டான், அது இந்த கருப்பு பணத்தை மீட்க தான் மோடி கொண்டு வந்தாருங்கிற மாதிரி ஒரு கும்பத்தை இது பண்றதுக்கு இப்படி ஒரு விஷுவலா ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்ப ரொம்ப அரசியலற்றவர்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அப்படியே நரம்பு முறிக்கெறியும். பாரத் மாதா கி ஜே தான், கரெக்டு தான்டா, வாய்களை சும்மாடக்கூடாதியா, பாகிஸ்தானுக்கு இன்னைக்கே அனுப்பிடணும், இந்த போய் பக்கத்தில் 2 3 முஸ்லீம் இருக்காங்க அடிச்சிடறேன், பாகிஸ்தானுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வெறியேற்றுகிற வேலையைத்தான் சினிமா மூலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கருப்பு பணத்தை பாகிஸ்தான்ல இருந்து தான் கருப்பு பணம் வருது, கருப்பு பணம் போகுது, தீவிரவாதத்துக்கு வருதுன்னா நீங்க கருப்பு பணத்தை இப்போ ஒழிச்சிட்டீங்களா? 500 1000 பண மதிப்புகளுக்கு செஞ்சு எத்தனை பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அளவிட்டீங்க நீங்க? அதுக்கப்புறம் நீங்க கருப்பு பணத்தை ஒழிச்சதுக்கு அப்புறம் தானே சார் தீவிரவாத தாக்குதல் நிறைய நடந்துச்சு. உங்களுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், புல்வாமாவா இருக்கட்டும், பகல்காமா இருக்கட்டும், உரியா இருக்கட்டும், எல்லாமே நீங்க கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்ல நடந்துகிட்டே இருந்ததே. அப்புறம் எப்படி கருப்பு பணம் அவனுக்கு போச்சு? நீ இந்த படத்துல காமிக்கிறேன், குண்டு வைக்கிறான், இது பண்றான், கருப்பு பணத்தை அனுப்புறான், பலுசிஸ்தான் தீவிரவாதிகளோட தொடர்புல இருக்கிறான், பாகிஸ்தான் வரான், கத்தார் வழியா வந்துடுறான், முஸ்லீம் நாடுகள் மூலமா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துருது, அங்க இருந்து மாட்டுக்கறி கறிக்கறி வைக்கிற பாய்கள் தான் அந்த பணத்தை சப்ளை பண்றாங்கன்னு எவ்வளவு அப்பட்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்தியால மாட்டுக்கறி அதிகம் சேல்ஸ் பண்றது வெட்டுறது பிராமின் கம்பெனி தான், மார்வாடிகள் கம்பெனி தான் ஏற்கனவே தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. முஸ்லீம் பேர்ல நிறைய பிராமின்ஸ் வந்து பிசினஸா பண்றாங்க. உணவுக்காக மாட்டு இறைச்சி வெட்டுவது என்பது வேற, இவங்க பிசினஸா செருப்புக்கும் தோலுக்கும் மாட்டை வந்து கொள்றாங்க. இவங்க புனிதம்னு சொல்ற கோமாதாவை கழுத்தை அறுத்து செருப்பு தயாரிக்கிறதுக்காண்டி மாட்டை அறுக்கிறதுலாம் யார் பண்றா? பெரிய பெரிய மார்வாடிஸ், நாங்களாம் பியூர் வெஜிடேரியன் சொல்லக்கூடிய மார்வாடிஸ் பிராமின்ஸ் எல்லாம் அதுல ஈடுபட்டிருக்காங்க, பலமுறை அமலப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல நீங்க என்ன சொல்றீங்க? கறிக்கடை, மாட்டு இறைச்சி, ஏன்னா மாட்டு இறைச்சிகளை தடுக்கணும் அப்படின்னு யோகி சொல்றாரு. அதை நியாயப்படுத்தி இந்த படத்துல டயலாக், ஏன்னா கறிக்கடை மூலமா தான் கள்ளப்பணம் போகுது, கறிக்கடை மூலமா தான் கருப்பணம் வளருதான். இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. ஆனா இவங்க 500 ரூபா 1000 ரூபா நீக்கினதுனால பல பேர் தெருவுக்கு வந்தா, பல சுருக்கு பையில இந்த பாட்டியோட பணம் வெளியே போச்சு. வெயில நின்னே பல பாட்டிகள், ஏழைகள், பூ விற்கிறவங்க, செருப்பு விற்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாம் செத்து போனாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி தான் காரணமா? அப்ப என்ன மாதிரியான தேசபக்திங்கிற பேர்ல முஸ்லீம் வெறுப்பையும் பாகிஸ்தான் வெறுப்பையும் இவர்கள் வெறித்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு இந்த சினிமாவையும் திரைத்துறையும் பயன்படுத்துறாங்க. ஹிந்தி சினிமா அதுல உச்சத்துல இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸினுடைய இன்னொரு வடிவம். காஷ்மீர் ஃபைல்ஸ் உட்காந்து பார்க்க முடியாது, பட் இதை ஒரு ஹீரோயிசமா பயங்கரமா எடுத்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, சாரான்னு நம்ம தெய்வ திருமகள்ல குழந்தையா நடிச்ச பொண்ணு தான் ஹீரோனை நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஆனா இவருக்கும் அவருக்கும் ரொமான்ஸ் சீன் பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். இவருடைய தோற்றத்துக்கும் அது பச்சை குழந்தை மாதிரி இருக்கு, அது குழந்தை தூக்கி வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனா மியூசிக்கு, பிஜிஎம் எல்லாமே பேக்ரவுண்டு இதெல்லாம் மரல விட்டுருப்பாங்க. சத்தியம் பிவிஆர் மாதிரி தியேட்டர்ல பார்த்தா ஒரு 3 மணி நேரம் போறதே தெரியாதுங்கிற அளவுக்கு, மொழி தெரியாத படத்தையே ரசிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா விஷுவல் ட்ரீட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிரட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு வயலன்ஸ். ஏன்னா இவங்களுடைய வன்முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்துவோடைய மூடையிலையும் ஏறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீன்ல அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி சொல்றான், இந்துக்கள்னாலே கோழைகள் தானே அப்படின்னு இந்துக்களை இழிவுபடுத்தி, பாகிஸ்தான்காரன் வந்து இந்துக்களை இழிவுபடுத்துறது நோக்கமா பாகிஸ்தான் கட்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பம். உண்மையில் முஸ்லீம்களை இழிவுபடுத்தி இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் உள்ள எல்லா சங் பரிவாரங்களும் முஸ்லீம்கள் வழிபாட்டு தளத்துக்குள்ள போய் பிரச்சனை பண்றது எல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க திரைப்படம் எடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னா இந்துக்கள் கோலைன்னு அங்க உள்ள பாகிஸ்தானிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம்.
பாகிஸ்தான்காரன் கழுது மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் சார், அவன் பொருளாதாரத்திலையும் கீழே இருக்கிறான், பெண் கல்வி எல்லாத்துலேயும் கீழே போய் அவன் யார் அதிபர் யார் கையில் ஆட்சி இருக்குன்னு தெரியாமல் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து 24 நேரமும் பாகிஸ்தான்காரன் இந்தியாவை நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இந்துக்களை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இப்படி தப்பான ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குற அனைவருக்கும் முஸ்லீம்கள் மோசமானவர்கள், முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் விதமாகவே இந்த மாதிரியான படங்களை திட்டமிட்டு இதை ஒரு இந்திய அரசே, அதாவது மோடியே இந்த மாதிரியான படங்களை திட்டமிட்டு விடுறாங்க. மோடி அரசை புகழ்ந்தும் இந்த அரசினுடைய ஊழல், பொருளாதார நிர்வாக செயல்பாடு இன்மை போன்ற பல்வேறு விஷயங்களை மறைத்துட்டு இவர் செய்கிற எல்லாமே நம்மளை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பண மதிப்புலேருந்து ஜிஎஸ்டி எல்லாமே பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வருவதானே ஒழிய வேறு எதுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியலை கடத்துவதற்காக, ஒரு இந்துத்துவ அரசியலை சொல்வதற்காக, ஒரு சங் பரிவார் அரசியலை சொல்வதற்காக முழுக்க முழுக்க முஸ்லீம் வெறுப்பு, பாகிஸ்தான் வெறுப்புடன் கூடிய ஒரு படத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த நாட்டில் தலித்துகள் பிரச்சனை, இந்த நாட்டு மக்களுக்கு வாக்குரிமை பிரச்சனை, இந்த நாட்டு மக்களுக்கு பொருளாதார பிரச்சனை, இந்த நாட்டு இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பின்மைன்னு இது எதை பற்றி நீங்கள் சிந்திச்சிடக்கூடாது. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பாகிஸ்தானை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரியான படங்களை எடுத்து தொடர்ச்சியாக பேன் இண்டியா இந்துத்துவ படங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு சாட்சியாக வந்திருக்கிறது தான் இந்த துரந்தர் திரைப்படம். இதில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது அவர்கள் அந்த அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் அப்படிங்கிறது வந்து அந்த வில்லன்கள் சொல்கிற மாதிரி காமிக்கும் போது ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்த்து மிரட்டுகிற வசனமா இருக்கு. இந்திய திரையரங்கில் இதை பார்க்குற ஒவ்வொரு முஸ்லீமும் மிரட்டுகின்ற வசனமா அந்த நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் சொல்வது சராசரி முஸ்லீம் இந்தியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனை மிரட்டுகின்ற, நீங்களாம் இப்படி சொல்ற குரூப் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயமாகவும் இந்த மாதிரி திரைப்படங்கள் அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இது போன்ற சினிமாவின் பல்வேறு பரிணாமங்கள், பல்வேறு செய்திகள், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான பார்வைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.